பல்லடம் அருகே 63 வேலம்பாளையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி முட்டை வியாபாரி கொண்டு வந்த 76,000 பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேர்தல் நடைபெற கடந்த மார்ச் 16ஆம் தேதி இந்த அறிவிப்பு வெளியான நிலையில் அன்றிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி ரூபாய் 50,000க்கு மேல் ரொக்க பணம் உரிய ஆவணம் இன்றி எடுத்துச் செல்லும் நபர்களை கண்காணிக்க தனிப்படை குழுக்கள் அமைக்கப்பட்டு வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லடம் வட்டாட்சியர் தலைமையில் 3 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று கோவை மாவட்டம் சிங்காநல்லூரை சேர்ந்த அனீஷ் தனசீலன் மற்றும் ஜேசுராஜ் ஆகிய இருவரும் திருப்பூர் நோக்கி கோழி முட்டைகளை ஏற்றிக்கொண்டு தங்களது வாகனத்தில் மங்கலம் சாலை வழியாக சென்றபோது பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மனோகரன் தலைமையிலான நிலை கண்காணிப்பு குழு அதிகாரிகள் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் பழனிச்சாமி ஆகியோர் அந்த வாகனத்தை சோதனை செய்தனர். உரிய ஆவணங்கள் இன்றி அனீஷ் தனசீலன் கொண்டு சென்ற 76,000 பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அந்த பணத்தை பல்லடம் வட்டாட்சியர் ஜீவா முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டது.